இந்த சதுரக்கல்லியை வந்து அவங்க மருந்தாக மாற்றி நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கபம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நாகத்தாளி கல்லி, இது வந்து சின்ன சின்ன பூச்சிகள்லேருந்து நம்ம கடிச்சோன்னா அதில் ஏற்படக்கூடிய விஷத்தை எல்லாத்தையுமே முறித்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாத நோயை வந்து முற்றிலுமாக நீக்கி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேய் கற்றாழை வந்து உடல் எரிவு, அதாவது ஜுரம், உடம்புலாம் எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் சரியாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கற்றாழை வந்து உடலோட சூட்டை வந்து நல்லா தணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பை தங்கமாக்க பயன்படும். அதாவது அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து இரும்பை வந்து தங்கமாக்கி பார்த்தாங்க. அது மாதிரி உடம்பை வந்து நல்லா தங்கமாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கற்றாழை நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண அலுவேரா, அதே மாதிரி அதை வந்து கிருமி, அதாவது உடம்புல உள்ள கிருமியெல்லாம் போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றில் உள்ள கிருமியும் போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்று சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் வந்து நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்மாந்தம், அதாவது செரிமான சக்தி இல்லாதவங்க, வயிறு வந்து உப்பிசமாக